என்னோட சைடு சொல்லப்போனா வந்து, நான் வந்து என் ஃப்ரெண்ட பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து முன்னாடி வந்து இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேற. இப்ப இந்த டிராவல் இருந்தது வந்து, இது வந்து டோட்டலா வந்து லைஃப்‌க்கான ஒரு ஒரு செட்டில்மென்ட் அப்டின்னு சொல்லுவேன். ஒரு ஆள் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாரி ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து சந்துருவ பார்க்குறேன். எனக்கு அப்டிதான் இருந்துச்சு. ஏன்னா எங்கெங்கேயோ சுத்திட்டு, எங்கெங்கேயோ ஏதேதோ பண்ணிட்டு இருந்த நாங்க 2 பேரும் வந்து கடைசில இப்டி ஒரு விஷயம் சேர்ந்து, ஒருத்தங்களுக்கு வந்து தெரியப்படுறோம் அப்டின்னா, அது 2 பேரும் சேர்ந்து தெரியப்படுறோம் அப்டின்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவன் கூட தான் வந்து நான் இப்டிலாம் பண்ணணும், இவ்ளோ க்ளோஸா இருக்கணும் அப்டின்னு இருந்திருக்கு போல. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு எனக்கும் நெறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அவனுக்கும் நெறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இங்க வந்து 2 பேர் நிக்கிறோம். அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு சந்துரு பத்தி சொல்லணும்னா ரொம்ப அமைதியா இருப்பான். நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணாலும் கத்துனாலும் சரி, நான் டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு எமோஷனலாகி பேசுவேன். ஆனா அவன் அப்படி இருக்க மாட்டான். அப்படியே சைலண்டா இருப்பான். வாட்ச் பண்ணிட்டு சொல்லுவான். நீ இது பண்ணாத, இது பண்ணு அப்படின்னு சொல்லி தருவான். ஒருத்தன் சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னா, அது இவன் சொல்றத நான் கேட்பேன். வேற யாரும் சொல்றத நான் கேட்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டா அதே மிஸ்டேக் நான் ஒரு மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னா, அவன் கரெக்டா சொல்லுவான். இது நீ பண்ற மச்சான் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். அப்ப நான் புரிஞ்சுப்பேன். அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும் நாங்க 2 பேரும். என்னன்னா, நான் ஏன் மெயினா ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க சொன்னம்போது நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து காசோட டிராவல் பண்ணலாம் வா மச்சான் அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்க. காசே இல்ல மச்சான், ஒரு வருஷம் டிராவல் பண்ண போறோம், இந்தியா ஃபுல்லா சுத்தி முடிக்க போறோம், அப்படியாடா சரிடா போலாம்டா, அவ்வளவுதான் முடிஞ்சு. அங்க வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம், நம்ம கஷ்டப்பட போறோம். எல்லாருமே நினைச்சாங்க முதல்ல இருந்தே இந்த பசங்க பார்த்தா அப்படி தெரியல, இந்த பசங்க பார்த்தா தெரியல, கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலன்னு சொல்லுவாங்க. இந்த டிராவல் வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த கஷ்டத்தை எங்களே நாங்க பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருக்கோம். அது இந்த இடத்துல ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய ஐடியாவை உருவாகுது.